ஒசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பெய்த மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து மூன்றாவது நாளாக வெண்ணுரையாக காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்முகில். கார்முகில், அங்கு தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்வரத்து விவரம் என்ன? எதனால நுரையாக காணப்படுகிறது? ஒசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்றிரவு மழை அதிக அளவில் காணப்பட்டது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிக அளவில் காணப்படுகிறது. மூன்றாவது நாட்களாக ஆற்றில் வெண்ணுரையாக மிதந்து சென்று கொண்டிருக்கிறது. அதாவது கர்நாடக மாநிலத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது மற்றும் ஒசூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்றிரவு 90 மில்லிமீட்டர் கனமழையாக பெய்ததாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் நீர் வந்து கொண்டிருப்பதால் கலவரப்பள்ளி அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 904.49 கனஅடியாகவும் வரத்தாக உள்ள நிலையில் இன்று காலை 794.43 கனஅடியானது நீரானது 4 மதகுகள் வழியாக இந்த நீரை வெளியேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக ஆற்றில் செல்லக்கூடிய நீரில் பனிக்கட்டி போல் மிதந்து வெண்ணுரையாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து ஆற்றங்கரையோரம் உள்ள கம்பெனிகளில் வெளியேற்றக்கூடிய ரசாயன கழிவுகள் தான் இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரை பயன்படுத்தும் விவசாயிகள் அதிக அளவில் பாதித்து வருகின்றனர். குறிப்பாக நெல், ராகி, முட்டைக்கோசு, ரோஜா, சாமந்தி மற்றும் பூக்கள் மற்றும் பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களும் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். எனவே அணைக்கு வரக்கூடிய நீரை சுத்தம் செய்து வெளியேற்றுமாறு விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.